நான் சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்டிமேட். தேனில் ஒரு அத்திப்பழத்தை முக்கி ட்ரை ஃப்ரூட் எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அதே அளவு சேம் டேஸ்ட் வந்து இதில் இருக்குது. ஒரு செடிக்கு 1000 ரூபா போட்டாலும் உங்களுக்கு சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரும். அது வருமானம் தர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த அத்தி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 2 லட்ச ரூபா வருமானம் தரும். வணக்கம் விவசாய பெருமக்களே, உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் புகழேந்திரன். இன்றைக்கி நம்ம எந்த ஏரியா வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா கடம்பூர் அப்படின்னா எங்கெங்கே இருக்குது அந்த ஏரியா அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்கு சத்தியமங்கலத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு கடல் மட்டத்திலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 900 அடிக்கு மேலே இருக்கும். நம்ம பிளெயின்ஸில் மட்டும்தான் நீங்கள் எலுமிச்சை வருங்கிறீங்க, அத்தி வருங்கிறீங்க, கொய்யா வருங்கிறீங்க, சப்போட்டா வருங்கிறீங்க. இது எல்லாமே ஹில் ஸ்டேஷனில் வருமா, நான் விவசாயம் பண்ணலாமா அப்படிங்கிற கேட்குற விவசாயிகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த பதிவு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 ஏக்கரில் ஒரு ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் மண்ணும் அது கூட வந்து இன்டர் கிராப்பாக வந்து பார்த்திங்கன்னா அத்தி. ஏங்க எலுமிச்சை போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இன்டர் கிராப்பாக அத்தி போட்டிருக்கீங்க அப்படின்னா, நம்ம மார்க்கெட்டில் மண் கொடுத்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு, அத்தியும் கொடுத்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு. இந்த எலுமிச்சை நட்டிங்கன்னா நடவு பண்ணி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் கழிச்சு தான் ஈல்டு வருங்கிறீங்க. அந்த 1.5 வருஷம் வரைக்கும் இந்த காட்டில் வந்து நான் எந்த ஒரு வருமானம் பார்க்க முடியாது, கண்டினியூஸாக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படிங்கிற விவசாயிக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஃபார்மரு, இல்லைங்க அந்த 1.5 வருஷம் வரைக்கும் இந்த தோட்டத்தில் ஏதாவது எனக்கு ஒரு வருமானம் வரணும் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12க்கு 12 அல்லது 15க்கு 15 எலுமிச்சை போட்டிங்கன்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 செடி போடலாம். 15க்கு 15 போட்டிங்கன்னா 12க்கு 12 போட்டிங்கன்னா 300 செடி ஆச்சு. ஒரு ஏக்கருக்கு எலுமிச்சை போடுறீங்க, 300 செடி போடுறீங்க அப்படின்னா ஒரு செடிக்கு வருஷத்துக்கு ரொம்ப சொச்சமாக 1000 ரூபா வருமானம் வந்தால் கூட 3 லட்ச ரூபா வருமானம் ஆச்சுங்க. இந்த 2 எலுமிச்சைக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 12 அடிக்கு 12 அடிக்கு இங்கே வந்து போட்டிருக்கோம். அது 2க்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா பூனை ரெட்டு அத்தி, அது வந்து பார்த்திங்கன்னா 6 அடிக்கு ஒன்று போட்டிருக்கோம். அது நடவு பண்ணி 7 மாதத்தில் ஈல்டு வரும்ட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணி 6 மாதம் ஆன செடி இது எல்லாமே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த எலுமிச்சை நடவு பண்ணியும் 6 மாதம் ஆச்சு, இந்த அத்தி நடவு பண்ணி 6 மாதம் ஆச்சு. இந்த எலுமிச்சை ஈல்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணி 6 மாதத்தில் இது வந்து ஈல்டு வராது, 1.5 வருஷம் கழிச்சு தான் வரும். இந்த எலுமிச்சை ஈல்டு வர்றதுக்குள்ளே இவங்க அத்தியிலேருந்து ஒரு வருமானம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க கண்டினியூஸாக. இங்கே இருக்க எல்லா செடியுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய் இருக்கும், ஒவ்வொரு பிஞ்சு இருக்கும், ஒவ்வொரு பூ இருக்கும். அத்தி பூ பூத்ததை வந்து யாருமே பார்த்துருக்க முடியாது அப்படிம்பாங்க. அத்தி பூ பூத்ததை வந்து எங்கேயுமே யாருமே பார்த்துருக்க முடியாதுங்க. எப்படிங்க பூ பூக்குண்டா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக மொட்டு மாதிரி வரும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அத்தியில் பூ. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெச்சூர்டு ஃப்ரூட் ஆகும். செடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற அத்தி, ஆனக்காது அத்தி, டயானா அப்படின்னு நிறைய அத்தி வெரைட்டி இருக்குங்க, நாட்டு வெரைட்டி இருக்குது அத்திலேயே. அது எல்லாமே பார்த்திங்கன்னா பிடுங்கி அப்படியே சாப்பிட முடியாது. பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடலாம், மனிதர்கள் வந்து அப்படியே சாப்பிட முடியாது, ரொம்ப ரேராக தான் சாப்பிட முடியும். மரத்துலேயே பழுக்காது அது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பூனை ரெட்டு ரகம் வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணி 6 மாதம் ஆன செடிகள் வந்து பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு ஈல்டு கொடுத்துருக்குன்னு பார்த்தாலே தெரியும். பறவைகள் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு பிடுங்கி காட்டுறேன் பாருங்கள், பறவைகள் எந்த அளவுக்கு சாப்பிட்ருக்குன்னு பாருங்கள். நம்மளே இப்போ பிடுங்கி இந்த ஃப்ரூட்டை வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு காட்ட போகிறோம், எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா பாருங்கள். உள்ளே இந்த மாதிரி டார்க் ரெட்டாக வரும் இந்த அத்திப்பழம் வந்து பார்த்திங்கன்னா. இனிப்பு வந்து பார்த்திங்கன்னா தேன் சுவையாட்டம் இருக்குங்க. நான் சாப்பிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த அல்டிமேட். தேனில் ஒரு அத்திப்பழத்தை முக்கி ட்ரை ஃப்ரூட் எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அதே அளவு சேம் டேஸ்ட் வந்து இதில் இருக்குது. எலுமிச்சை நடவு பண்ணி ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 300 செடி நடவு பண்ணி 3 லட்ச ரூபா வருமானம் பார்க்குறோம்டா. அதுக்குள்ளே இன்டர் கிராப் வந்து பார்த்திங்கன்னா அத்தி நடவு பண்ணி ஒரு 500 செடி நடவு பண்ணுறோம். அதுலேருந்து என்ன ஒரு வருமானம் வரும் பார்த்திங்கன்னா ரொம்ப சொச்சமாக ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா போட்டால் கூட உங்களுக்கு 500 செடிக்கு 2.5 லட்ச ரூபா ஆச்சு. அப்போ இதிலேருந்து இந்த எலுமிச்சை நடவு பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு ஈல்டு கொண்டு போகிறப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு செடிக்கு 1000 ரூபா போட்டாலும் உங்களுக்கு சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபா வரும். அது வருமானம் தர்றதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த அத்தி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு உங்களுக்கு 2.5 லட்ச ரூபா வருமானம் தரும். இந்த மாதிரி கமர்ஷியலாக விவசாயம் பண்ண வேணும்னு நினைக்கிற விவசாயிகள் நம்ம உளவியை தொடர்பு கொள்ளுங்க. இந்த மாதிரி வீரிய ரக நாற்றுக்கள் பார்த்திங்கன்னா எலுமிச்சை, கொய்யா, அத்தி, சப்போட்டா நம்மகிட்ட கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 80க்கும் மேற்பட்ட வெரைட்டிகள் இருக்குது. இந்த மாதிரி கமர்ஷியலாக பண்ணுங்கிற விவசாயிகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உளவியை வந்து தொடர்பு கொள்ளுங்க. வேணுங்கிற விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேரடியாக ஃபீல்டை போய் பார்த்து ஃபீல்டு ஓகே வரக்கா இதில் பண்ணலாமா அப்படிங்கிறது நேரடியாக விவசாயிகளுக்கு இலவசமாக வந்துடும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். சர்வீஸ் ஃப்ரீயாக பண்ணித்தரோம், டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். இது இல்லாமல் 10% ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணித்தரோம். எதுக்குங்க இந்த 10% ரீப்ளேஸ்மெண்ட் ஃப்ரீயாக பண்ணித்தரீங்க? நீங்கள் வெளியில் ஒரு நர்சரியில் வாங்குறீங்க, செடி வாங்குறீங்க அப்படின்னா ஏதாவது மார்ட்டாலிட்டி ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப நீங்கள் பே பண்ணி தான் வாங்க வேண்டியதாக இருக்கும். இப்போ ஒரு ஏக்கருக்கு இந்த அத்தி போட்டிருக்கீங்க, 500 செடி ஆயிடுச்சு,
எவ்வளோ செடிங்க ஃப்ரீயாக தருவீங்க? அதில் 10%, 50 செடி ஃப்ரீயாக தருவோம். இந்த 500 செடியை வந்து நீங்கள் சாகுபடி பண்ணிவிட்டு நீங்கள் நடவு பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துலையோ 5 மாதத்துலையோ அல்லது 4 மாதத்துலையோ ஏதாவது மாட்டாலிட்டி வந்துச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்க ஸ்டாக் இருக்க அந்த 10% எடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். திரும்பவும் தேடி வர வேண்டிய கமர்ஷியல் வந்து உங்களுக்கு இருக்காது. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நான் 12க்கு 12 வச்சு எலுமிச்சை போட்டுட்டேன், அதுக்குள்ளே அத்தியும் போட்டுட்டேன். இது 2 எப்படிங்க சீசன் கிராப்பா? இல்லைங்க, 2மே சீசன் கிடையாது. மார்க்கெட்டில் மனும் சரி இது ஃபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூனை ரெட்டுமே சரி, இது 2மே பார்த்தீங்கன்னா அன்சீசனல் கிராப்பு, சீசனே கிடையாது. எல்லா மாதமும் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு வரக்கூடியது, தொடர்ச்சியாக நம்மளுக்கு வருமானம் தரக்கூடியது. இப்போ இந்த செடி நடவு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் இறங்கியிருக்கு. இது வந்து நல்ல புஞ்சை வந்துருக்கு. இந்த பிஞ்சு வந்து நல்லா மெச்சூர்ட் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40லேருந்து 50 கிராமுக்கு மேலே வரும். நல்ல முழு மஞ்சளாக வரும், டார்க் எல்லோவாக வரும். உங்களுக்கு பழம் பார்த்தீங்கன்னா அப்படியே உருட்டாக அப்படி கையில் நிற்கும், கீழே வந்து உருண்டு ஓடாத அளவுக்கு. அந்தளவுக்கு பழம் வந்து பெருசாகவும் இருக்கும். நெல்லிக்காயை விட கொஞ்சம் பெரிய சைஸாக வரும். இந்த அளவுக்கு கமர்ஷியலாக நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா வேணுங்கிறவங்க நம்ம உளவிய தொடர்பு கொள்ளுங்க. நம்ம நேரடியாக கலாய்வு செஞ்சு உங்களுக்கு தேவையான ஆலோசனை வந்து இலவசமாக பண்ணித்தரோம். நன்றி, வணக்கம்.